ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலைவேளையில் கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி கேட்க காத்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று தியானிக்கிற வேத வசனமாவதால் ஆதியாகமம் 22:14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் இந்நாள் வரைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும் அவர் எல்லா தேவைகளையும் நமக்கு சந்தித்து வருகிற தேவனாயிருக்கிறார். யெகோவா ஈரே என்பது அவருடைய நாமம். அந்த பலத்த நாமத்தில் நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்மளுடைய தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை பார்த்தா ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாவற்றையும் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறாரு. அது மாத்திரம் இல்லை, என்னென்ன செய்யணுமோ அந்த வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து உடனே நடக்கிறாரு. அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு போ, உன் ஜனத்தை விட்டு போன்றாரு. உடனே போயிடுறாரு. அடுத்தது பார்த்து ஆகார தள்ளி வை, ஆகார வனாந்தரத்துக்கு அனுப்புன்றாரு. அப்படியும் கீழ்ப்படுகிறான் மனுஷன். அது மாத்திரம் இல்லாமல் வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன்னா உடனே மறு வருஷமே கர்ப்பத்தின் கனி கிடைக்கல. 25 வருஷம் காத்திருந்தாரு. அதுக்கும் அமைதியாக இருந்து பொறுமையாக காத்துட்டு இருந்தால் தொந்தரவே பண்ணல. இப்படி இருக்க ஆண்டவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எப்படியும் இவனை சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, ஈசாக்கை கூட்டிகிட்டு வந்து எனக்காக நீ என்ன பண்ணு, பலி செலுத்து, மோரியா மலையில் கொண்டுட்டு வா, பலி செலுத்த வேண்டும்னு சொன்னியும் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து மோரியா மலையில் போய் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி பட்டயத்தை ஓங்கி கையில் எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதே, உன் ஏகசுதன் என்று பாராமல் உன் பிள்ளையை நீ எனக்கு ஒப்பு கொடுத்ததுனால நான் சொல்கிறேன், இப்போது நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு பயப்படுறவன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு பயப்படுறவன். பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்லுக்கலாம் கீழ்ப்படிந்தது, ஆண்டவர் என்ன பண்ணல, இது பண்ணல. ஆனால் இப்பொழுது நான் அறிஞ்சிருக்கேன், உன் பிள்ளையே நீ ஒப்பு கொடுக்க பார்த்த, பலி செலுத்த பார்த்தேன்னு சொன்னோனையும் பாருங்க, அந்த சொல்லுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்து தேவன் என்ன பண்ணனாராம், உயர்த்தினாராம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு பெருத்த ஆசீர்வாதம், நன்மைகள் அல்லேலூயா வரும். கீழ்ப்படிஞ்சாதான் வரும், கீழ்ப்படியலன்னா வரவே வராது. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு என்ன தேவை, அடுத்தது பலி செலுத்த ஆண்டவர் வேணான்னுட்டார். உடனே அடுத்தது என்ன தேவை, அல்லேலூயா, தேவையை பார்த்து கொள்ளப்படுன்னு சொல்லிட்டாருல, என்ன தேவை, பக்கத்தில் ஒரு ஆடு வேணும் அவருக்கு. அல்லேலூயா. அடுத்தது பலி செலுத்த பக்கத்திலே இப்படி திரும்பி பார்க்குறாரு, ஒரு ஆடு ஆண்டவர் ரெடியாக வச்சிருக்காரு. அல்லேலூயா. உடனே எடுத்து என்ன பண்ணுறாரு, பலி செலுத்துறாரு. அல்லேலூயா. இந்நாளிலே கூட நாம் தேவனுக்குடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அதுவும் தேவனுக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படுகிறவளா இல்லை, மனுஷர்களுக்கும் கீழ்ப்படியணும். எந்த நேரத்தில் கீழ்ப்படியணுமோ அந்த நேரத்தில் கீழ்ப்படியணும். அதனால நம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கும்போது நம் குடும்பத்தில் பெருத்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பார்க்க முடியும். கர்த்தரின் நாளில் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.